ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஷூவிங் ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய தோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து தான் தைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தைக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக என்னால் வேலையை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. வீட்டிலேருந்து தைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். அதே சமயம் நம்ம அதிலே வந்து தேங்கி நிற்காமல் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அடுத்து நம்ம எப்படி நம்மளே நாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கூட ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கலாம். நமக்கு வந்து எங்கே டைம் இருக்குது, டைமே இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, ரொம்ப கால் வலியாக இருக்குது, ரொம்ப கை வலியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்க உட்காரலான்னு பார்க்கும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, மிஷின் பக்கவே போக முடியல அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வருஷமாக தைக்கிறோம், நம்ம எவ்வளோ தைச்சாலும் நம்ம லைஃப்பும் ஒன்றும் மாறவும் இல்லை, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்போடு இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாறாமல் நம்ம லைஃப் வந்து ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமாம் தானேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பாட்டு புலப்பிக்கிட்டே இருக்கிறதால நம்ம லைஃப் மாறிட போதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம நம்ம சைட்லேருந்து நம்ம 1% கூட நம்ம எஃபோர்ட்டே போடாமல் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம வந்து சில நாள் மட்டும் நம்ம செஞ்சுட்டு சில நாள் செய்யாமல் விடுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுடைய முன்னேற்றம் வந்து நம்மளே தான் தள்ளி போடுற மாதிரி. ஏன்னாக்கா இப்போது நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யும்போது மட்டும்தான் அதில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம வந்து தொடர்ந்து செய்யலை, ஒரு 4 நாள் செய்யணும், 4 நாள் செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டோம்னா, ஒரு கேப் விட்டோம்னா அதுக்கு இதுக்கு சரியாக போயிடுச்சு இல்லைங்களா? நம்ம செய்யறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் சரியாக போயிடுச்சு. நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்ம வந்து எஃபோர்ட் போடுறோமா, அதாவது நம்ம நார்மலாக இருக்கிறத விட நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க் போட்டால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் 4 நாள் நான் நல்லா வேலை செய்வேன், 4 நாள் எனக்கு மைண்டு சரியில்லைன்னு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்? உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லைஃப்பையே உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும். உங்களுடைய லைஃப் மாறும்போது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்பும் மாறும். அப்போது நம்ம பசங்களோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுவோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 நாள் கூட நான் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு நாள் நம்ம தள்ளி போடுவோம், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கிப் பண்ணோம் அப்படின்றது நம்ம மறந்துடுவோம். இன்றைக்கி ஒருத்தருக்கு நம்ம தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அது இன்றைக்கி நாள் கடந்ததுமே நம்ம அந்த பிரச்சனையை விட்டே வெளியே வந்துட்டா மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லும். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனை ஓடிட்டுருக்கோம். ஐயோ அவங்க இன்னும் வந்துடுவாங்களோ, அவங்க கால் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இன்றைக்கி நாள் தாண்டிடுச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து அதை ரீகால் பண்ணவே பண்ணாது. அதாவது இன்னையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அப்போது நாளைக்கு இன்னும் சுத்தமாக பயமே இருக்காது. நாளைக்குமே நீங்கள் தைக்க உட்கார மாட்டீங்க, மறுபடியும் எங்கன்னா வெளியே போகணுன்னா போவீங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் நம்ம நினச்சி தள்ளி போடுறது ஒரு நாளோட முடியாது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, மறுநாள் நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸாவது தைக்கணும். அப்போ தான் நம்ம ரெகுலராக ஒரு வேலையை செய்யும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு பெயின் அப்படின்றதுமே நம்மளுக்கு இருக்காது. இப்போ டெய்லி நம்ம வீட்டு வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கு எதனா பெயின் இருக்குங்களா? பெயின் இருந்தாலுமே நமக்கு அது ரொம்ப பெருசாகவே தெரியாது. ஏன்னா அது நம்மளுக்கு பழகி போன ஒரு விஷயம். அதாவது டெய்லியுமே நம்ம இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய மூளைக்கு நம்ம நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அதனால் வர்ற பெயினை கூட அது ஏற்றுக்கும். இன்னும் ஒரு 1/2 hour தானே நீ சாமான் தைக்க போகிற, சரி ஓகே பண்ணிவிட்டு நீ போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெயின் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூளை வந்து நம்மளுக்கு சொல்லிடும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் அழகாக நம்மளுக்கு மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த தையல் வேலையுமே நம்ம டெய்லி செய்யறதுக்கு நம்ம மூளைக்கு பழக்கி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம பழக்கி வைக்கும்போது நம்மளுடைய பெயினுமே பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப வந்து அது வந்து பெரிய விஷயமாகவே தோணாது. அதுக்காக நான் பெயினோட தைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு செய்யும்போது தான் அதில் இருக்க கஷ்டம் நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி செய்யும்போது அதில் இருக்க கஷ்டம் வந்து நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது.
அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய சூழ்நிலை மாறணும், நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் நடக்காது. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். நீங்கள் அதுக்கான ஒரு உத்வேகம், அதுக்கான ஒரு நெருப்பு வந்து நம்ம மனசுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு வைராகியமோ எதனா ஒன்று வச்சுக்கணும். இப்போ உங்கள் லைஃப்ன்றது ஒரு பிடிப்பு இல்லாமல் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் நம்ம ஏனோ தானோன்னு இருப்போம். உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான், நீங்கள் அது நோக்கி நீங்கள் ஓடும்போது தான் கண்டிப்பாக எந்த தடை வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதெல்லாம் உங்கள் மைண்டில் தெரியவே தெரியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம போக வேண்டிய கோல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்க மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணம் வந்தால் தான் நீங்கள் வந்து டெய்லி வந்து தைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போவீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து காசு வந்தால் ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் நீங்கள் வந்து எதனாச்சும் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டிலே இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டே எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலிண்டர் வாங்குறதோ, ஒரு அரிசி வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்கள் இது நான் வாங்கிக்கிறேங்க மாதம் மாதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இதுவே நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் நம்ம சில நாள் தைக்கிறோம், சில நாள் தைக்க மாட்டோம். இதுவே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து ஹஸ்பண்டே இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ரன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவங்க அவங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர் எது வந்தாலுமே அவங்க நைட்டு பகல் பார்க்காம கண் விழித்து அதை தைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வருதுன்னா அது எப்படியாச்சும் நம்ம வந்து உழைப்பு கொட்டி அந்த 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பைசாவுமே அவ்வளோ விலை மதிக்க முடியாதது. ஏன்னா எல்லாமே அவங்க தான் பார்த்தாகணும். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதால தான் அவங்க வந்து அதிகமான எஃபோர்ட் போடுறாங்க, அதிகமான உழைப்பு போடுறாங்க, அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் பெயின் இல்லாமல் இருக்குமான்னு அவங்களுமே பெயினோட தான் அவங்க பசங்களை நினச்சி நம்ம தான் வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு அவங்க கையில் வச்சுருக்கிறதுனால தான் அவங்க வந்து டெய்லியுமே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதனால் இந்த ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்கிறதுனால நம்ம இஷ்டப்படி நம்ம நைட்டும் செய்யலாம், பகலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். அப்படி சில பேர் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாமே ஒரு 10 நாள் வந்து நல்லா தைப்பாங்க, நைட் பகல் பார்த்து தைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தைக்கவே மாட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த 10 டேஸ்லேயே கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு நம்ம செய்யறதுனால தான் நம்மளால் வந்து தொடர்ந்து செய்ய முடியறதில்ல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வு வந்துடும். அந்த மாதிரி சோர்வு வரும்போது ஐயோ இந்த வேலை செஞ்சு நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ளவுஸ் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு நாளைக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சலிப்புன்றதே வராது. டெய்லியுமே நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக ஒரு டைமிங் கீப் பண்ணி நம்ம தைச்சோம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளுக்கு இந்த வேலையில். அந்த மாதிரி நீங்களுமே வந்து ஒரு டைமிங் வந்து கீப் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைம் நம்ம தைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எங்கன்னா வெளியே போகிற வேலை வந்தாலுமே போயிட்டு வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ணி வச்சுருக்க பிளானில் இப்போது 4 ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 2 இல்லை 3ஆவது நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் ஒர்க் ரொம்ப சேராமல் கரெக்டாக நம்ம வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு அன்னன்னைக்கு முடிக்கும்போது கையிலையுமே காசு வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா கையில் காசு வந்தாலே நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து தானாகவே வந்துடும். அதே மாதிரி யார் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம ஹஸ்பண்ட்கிட்டே கூட நம்ம போய் ஒரு 100 ரூபாய் கேட்குறோன்னா அவங்க வந்து கொடுத்துட்ட பிறகு நம்ம அடுத்த வாட்டி நம்ம இப்போ போயிட்டு இன்றைக்கி நீங்கள் 100 ரூபாய் கேட்டீங்க, நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்துட்டீங்க மறுநாள் காலையில் அதே மாதிரி எதனா வாங்குறதுக்குன்னு காசு கேட்டிங்கன்னா நேற்று தானே 100 ரூபாய் கொடுத்தேன், அதுக்கு என்ன கணக்கு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. அதுதான் சொல்கிறேன், நம்ம கையிலேருந்து நம்ம சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட நம்ம யாருக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை. இதுவே மற்றவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குகிற 10 ரூபாய்க்கு கூட நம்ம 10 கணக்கு சொல்லி தான் ஆகணும். அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க மிஷின் வந்து அது என்ன மிஷின், வெறும் ஒரு இரும்பு மிஷின் கிடையாது. அது வந்து உங்களுக்கான சுயமரியாதை கொடுக்குற ஒரு பொருள்.
அந்த அந்த பொருள் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நல்லது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் வந்து அது சாதாரண ஒரு மிஷின் தானே, சாதாரண ஒரு இரும்பு பொருள், அது துரு பிடிச்சி வீணாக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓரத்தில் போட்டு வைக்காதீங்க. நீங்கள் வந்து யாருக்குமே கணக்கு சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையுமே நீங்கள் கையேந்து நிற்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அந்த மிஷினை இழுத்து போட்டு இப்போவே உடனே உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட மாதத்துக்கு அது கொடுக்குற வருமானமோ அதுலேருந்து வர்ற உழைப்பில் நம்மளுக்கு வர்ற அந்த நிம்மதியும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஆமாம், நம்ம வேறு யாருக்கிட்ட போய் கையேந்து நிற்கும்போது நம்மளுடைய சுயமரியாதை இழந்து தான் நம்ம அவங்க கையில் போயிட்டு கையேந்து நிற்கிறோம். அது நம்மளுடைய ஹஸ்பண்டாகவே இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நம்ம ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம், மறுபடியும் கேட்கும்போது புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்ட்ஸும் இருக்கிறாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான காசு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் எல்லாரையுமே தப்பு சொல்லலை. ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குற 100 ரூபா கூட ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு நினச்சி நம்மளுக்கு, ஆனால் இந்த காலத்தில் 100 ரூபான்றது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு கையில் அவங்க கையில் இருக்கிற காசு நம்மளுக்கு கொடுக்கணும்னு வரும்போது 100 ரூபா கூட ஒரு பெரிய தொகையாக நினச்சி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. 100 ரூபா கொடுக்குறேன், பார்த்து செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம சுயமரியாதை இழந்து ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் போய் காசு வாங்கணுமா அப்படின்றது நீங்கள் நல்லா யோசிங்க. உங்களுக்கு தைக்க தோணலை அப்படின்னும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் எதனா சொல்லிவிடுவாங்களோ, சில பேருக்கு ப்ளவுஸில் வர்ற மிஸ்டேக்ஸ்னாலேயுமே ஐயோ நம்ம தைச்சிட்டு இது கொடுத்து அந்த கஸ்டமர் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு தப்பாகிடுச்சா ஒன்றும் நீங்கள் பதட்டப்படாதீங்க. அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக நீங்கள் தையல் பிரிச்சுட்டு அதில் என்ன கரெக்ஷன் பண்ண முடியுமோ, இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எல்லா ப்ராப்ளத்துக்குமே கரெக்ஷன் சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் அழகாக பார்த்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுங்க. அப்பயும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு செட் ஆகலை, கஸ்டமர் கத்துறாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை, அந்த ப்ளவுஸுக்கு பதில் இந்த அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்ம ஒருத்தருக்கு சரியாக தைக்கல அப்படின்றதுக்காக நம்ம கரெக்டான டெய்லர் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரோட கட்டிங்குமே செட் ஆகும்னு சொல்லவே முடியாது. இப்போ நானுமே எவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, இருந்தாலுமே என்னோடய கட்டிங் செட் ஆகாத கஸ்டமரை நானே அவாய்ட் பண்ணிவிடுவேன். நம்ம வந்து அவங்களுக்கு செட் ஆகலைன்னு அவங்க சொல்லும்போது ஒரு மெத்தடுக்கு 2 மெத்தட் 3 மெத்தட் கூட நான் போட்டு கட் பண்ணி தைச்சி கொடுப்பேன். இருந்தாலுமே அவங்களுக்கு அப்பயுமே ஃபிட் ஆகலைன்னா நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். இதனால் வந்து நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தருக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக உங்களுக்கு டைலரிங்கே வராது, நீங்கள் நல்ல டெய்லரே இல்லை அப்படின்றது அர்த்தமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தருக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக நம்ம கரெக்டான டெய்லர் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் உங்களை வந்து ரொம்ப கீழ்மையாக நினைச்சிக்காதீங்க. ஒருத்தருக்கு செட் ஆகலைன்றதால அவங்களுக்கு வந்து விட்டுடுங்க. நீங்கள் அடுத்த கஸ்டமருக்கு கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அடுத்த கடத்தை நோக்கி போயிட்டே இருங்க. அதே மாதிரி டெய்லி இந்த இவ்வளோ ப்ளவுஸ் நான் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுட்டு தைங்க. கண்டிப்பாக நீங்கள் தைச்சி முடிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுலேயே நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு தைக்க முடியாது, எனக்கு சரியாக வரலை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. இந்த வீடியோவை இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும். நீங்கள் போய் இப்போ மிஷினில் உட்காந்து கண்டிப்பாக தைக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுங்க. இன்னிலேருந்து மிஷினில் உட்காந்துட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. Okay friends, bye.